நம்ம ஊர் சிதம்பரத்துல இருந்து ஆறுபடை வீட்டு முருகனின் தரிசனம் பண்றதுக்காக தனித்தனியா பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நடக்குமா? நடந்துருச்சு. ஆமாங்க, இந்த பஸ்ஸஸ் எல்லாம் எந்தெந்த டைமிங்ல ஆபரேட் பண்றாங்க, இதோட ஃபேர்ஸ் எல்லாம் எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சிதம்பரம் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆறுபடை வீட்டு முருகனின் தரிசனம் பண்றதுக்காக நம்ம ஊர்ல இருந்து வேற பஸ்ஸஸ் மாறி போக வேண்டியதா இருக்கு அப்படின்றதுனாலே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஆறுபடை வீட்டு முருகனுக்கும் தனித்தனியா பஸ்ஸஸ் அலாட் பண்ணிருக்காங்க. இதுல மிக முக்கியமா 2 படை வீட்டு முருகனை தரிசனம் பண்றதுக்கு மட்டும் அந்த கோவில் இருக்கக்கூடிய மெயின் ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சு போற மாதிரி இருக்கும். சிதம்பரத்துல இருந்து சுவாமி மலை பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க சிதம்பரத்துல இருந்து கும்பகோணம் போயிட்டு அங்கிருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சு நீங்க சுவாமி மலை போயிடலாம். சிதம்பரத்துல இருந்து கும்பகோணத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. இதோட ஃபேர் 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்குள்ள இருக்கும். சிதம்பரத்துல இருந்து பழனிக்கு 2 பஸ் போகுது. நைட் 8:30 மணிக்கு ஒன்னும், காலையில எத்தனை மணிக்குன்றது தெரியல. ஆனா இதோட ஃபேர் 350 ரூபாய். திருச்செந்தூருக்கு நைட் 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. இதோட ஃபேர் 500 ரூபாய். மதுரைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் 5 பஸ்ஸஸ் இருக்கு. மதுரைக்கு ஃபேர் 300 ரூபாய். நீங்க மதுரை போயிட்டீங்கன்னா அங்க இருந்து பழமுதிரி சோலைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் அடிக்கடி பஸ் இருக்கு. திருத்தணிக்கு நைட் 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. இதோட ஃபேர் 260 ரூபாய். அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி ஆறுபடை வீட்டு முருகனையும் ரொம்ப நாளா தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சிதம்பரத்துல இருந்து போகக்கூடிய இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.